இப்போ இருக்கிற கருத்த மேகம் அடைமலை கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு சூப்பரான கொள்ளு ரசம். சளி இருமலெல்லாம் பறந்தே போயிடும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் கொள்ளு, 1 டேபிள் ஸ்பூனுக்கு தனியாக சேர்த்து நல்லா வறுத்து விடுங்க. லாஸ்ட்டாக சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. சூடாறினதும் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. 10 பல் பூண்டு, 2 தக்காளி சேர்த்து கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ புளி கரைச்சல் ரெடி பண்ணிக்கலாம். அரைச்ச விழுதையும் புளி கரைச்சலோட சேர்த்து கலந்து விட்டுருங்க. கொஞ்சம் தாராளமாகவே மஞ்சள் தூள் சேர்த்திக்கோங்க. தேவையான அளவு உப்பு, கொத்தமல்லி இலை, 3வது டைமாக அரிசி கழுவுன தண்ணியும் சேர்த்து விட்டுக்கோங்க. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கடலெண்ணெய் சேர்த்திக்கோங்க. கடுகு உளுத்தம்பருப்பு, 2 காஞ்ச மிளகாய், 1 இனுக்கு கருவேப்பிலை, புளி கரைச்சலையும் சேர்த்து விட்டுருங்க. உப்பு காரமெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு கடைசியாக பெருங்காயத்தூள் சேர்த்திக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும். இந்த கொள்ளு ரசத்தை சூடான சாப்பாட்டில் பரிமாறி சாப்பிட்டு பாருங்க. சளி, இருமல், தலைவலி, உடல் சோர்வு கூட சரியாயிருங்க.